அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக என்று சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த உலகத்தில் படைக்கப்படக்கூடிய பிறக்கின்ற எல்லா குழந்தையும் வீணாக படைக்கலை, வீணாக இந்த உலகத்திற்கு வரலை. எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் சாதிக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் தான் இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கின்றது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே கண்ணோட்டம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான லட்சியம், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான டார்கெட். நான் இதை அடைவேன் ஒருத்தன் சொல்லுவான், இன்னொருத்தன் நான் இதில் சாதிக்குவேன் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லுவான். இப்படி ஒவ்வொரு விதமான சிந்தனைகளும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டங்களும் உள்ள மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. ஆனால் இந்த மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரும்பான்மையான அந்த ஒரு லாஸான விஷயம் என்ன தெரியுமா? எல்லாம் ஒரு விஷயம், இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த அமைப்பை இவ்வாறு கொண்டு போனால் நல்லா இருக்குமே, இது இந்த விஷயத்தில் சரியாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு மனசில் நினைப்பாங்க. ஆனால் நம்மளால் முடியுமா, இப்படி மாறுமா அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு டிமோட்டிவேஷன் செஞ்சுக்குவாங்க. அதுதான் தவறு. ஒரு விஷயத்தை நாம் சரி செய்ய வேண்டும் என்று இறங்கிவிட்டால் அது நம்மால் முடியுமோ முடியாத களத்தில் இறங்கிடணும். ஜெயிக்க முடியுமோ முடியாத இறங்கி ஒரு கை பார்த்து விட்டு நாம் வெற்றி பெற வேண்டும். அன்பானவர்களே, தோழர்களே, நாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம், எந்த ஒரு விஷயத்துக்கும் நமக்கு மனதைரியம் வேணும். ஒருத்தர் ஒரு பெரிய சபை இருக்குது. அந்த சபையில் ஒருத்தர் பேசுறதுக்காண்டி வராங்க. மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு பார்க்குறாங்க, என்ன பேச போகிறாரு, ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்க போகிறாரோ, ஒரு பெரிய ஆளுமை, இவர் பெரிய ஸ்பீச் கொடுக்க போகிறாங்கன்னு நேராக வந்தார். ஒரு 2 பேப்பர் கையில் வச்சுருந்தா, இப்படி இதே மாதிரி ஒரு போர்டு எத்தில் வச்சுட்டு சொன்ன வார்த்தைகள் 2 வார்த்தைகள், ஹோம்லேண்ட் ஆர் டெத். மாபெரும் புரட்சியாளர் வாழ்ந்தா இந்த சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை விடுவித்து நான் ஒரு மாபெரும் புரட்சியாளராக இந்த சொந்த நாட்டில் வாழுவேன், இல்லைனா டெத், மரணம் அடைஞ்சிருவேன்னு சொல்கிறாரு. வீர மரணத்தை அடைவன் சொல்கிறார். யாரு தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்களுக்கு ஒரு மேஜிக் வேர்டு. அவருடைய வார்த்தையை கேட்டால், அவருடைய பேரை கேட்டால், பல்வேறு விதமான ஆளுமைகள், பல்வேறு விதமான இளைஞர்கள் ஒரு புரட்சியில் இறங்கக்கூடிய ஒரே வார்த்தை சேகுவேரா. சேகுவேரா. இன்னைக்கு அவருடைய பெயரை கேட்டால் இன்று உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்கள் புரட்சியில் இறங்குவார்கள். அப்பேற்பட்ட மாபெரும் சாதனையை படைத்தவர் தான் சேகுவேரா. வெறும் 82 பேர் கியூபா நாட்டை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். ஒரு நாடு அடிமைத்தனம் பட்டிருக்கின்றது என்று நீ கவலை கொண்டால் நீயும் என்னுடைய தோழன் என்று சொன்னார் சேகுவேரா. அவருடைய இலக்கு என்ன? அவர் என்ன நினைச்சார்? ஹோம்லேண்ட் ஆர் டெத். வாழ்ந்தா சொந்த நாட்டில் விடுதலையாக சுதந்திரமாக வாழணும், இல்லைனா வீர மரணத்தை அடையணுன்ட்ட நம்மளால் நினைக்க முடியுமா? இந்த நாட்டை நம்மளால் விடுவிக்க முடியும்னு நினைக்க முடியுமா? ஆனால் அவர் நினச்சதோட கனவு கண்டுட்டு மட்டும் விட்டல, கனவு கண்ணதோடு மட்டும் விடலை. வெறும் 82 பேர் சேர்ந்து அந்த குழுவோடு இணைந்து அவருடைய கனவை அவர் நிறைவேற்றியும் காட்டினார். அன்பானவரை, ரொம்ப நீட்ட விரும்பலை. நான் சுருக்கமாக சொல்லக்கூடிய விஷயம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மால் முடியும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் களத்தில் இறங்கி நாம் செயல்பட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் மாபெரும் புரட்சியாளராக, சாதனையாளராக வர முடியும் என்று சொல்லியவனாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.